Hi friends, how are you? Welcome to my channel Tamil English James. I am James. இன்னைக்கு ஹேவிங் சென்டென்ஸோட முன் பாகத்தில் யூஸ் பண்ணி அதை எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு டவுட்டு கேட்டாங்க. இந்த ஒரு கமெண்ட்ஸில் கேட்டாங்க. அந்த ஒருத்தர் கேட்ட டவுட்ஸ்னால எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும்னு சொல்லி அதை அப்படியே நான் ஒரு வீடியோவை போட்டுட்டேன். கேட்டு ஃபாலோ பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். புதுசாக வராங்க அந்த சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணுங்கள். எல்லோரும் அந்த லைக் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்களேன். தேங்க்யூ. இட் மேக்ஸ் மீ மோர் ஹாப்பி டு ரிலீஸ் மோர் வீடியோஸ். உங்களோட லைக் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் செய்யணும்னு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் ப்ரெஸ் தட் லைக் பட்டன். தேங்க்யூ அண்ட் ஷேர் மை வீடியோஸ் டு ஆல் யூர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஹேவிங் அதை ஒரு டென்ஸாக பார்க்காதீங்க. டென்ஸாக பார்த்துட்டு அது மீனிங் வேறு எப்படி ஹேவிங் இருக்கிறதுனால இருந்ததனால் அப்படின்ற மீனிங் வரும். ஹேவிங் என்ற இருக்கிறதனால் இருந்ததனால் அப்படி ஒரு மீனிங் வரும். அப்படி வச்சு இதை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். கிராமரை போட்டு நினச்சி மண்டையை போட்டு பிச்சுக்காதீங்க. ஜஸ்ட் இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் அவ்வளோதான். எப்படி நீங்கள் உங்கள் மதர் டங் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் இதெல்லாம் பேசக்காது. அதே மாதிரி இதே ஒரு லாங்குவேஜாக நினச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன் டே ஒன் டேப்லெட், ஃபியூ டேஸ் யூஆர் ஹெல்தி. அதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஒரு சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் வீட்டிலேயும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்களேன். வெரி சூன் யூ வில் ஆல் டாக் இன் இங்கிலீஷ். எக்ஸலண்ட் இங்கிலீஷ் யூ வில் ஸ்பீக். ஐ ஆம் கேரண்டி. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ மீ, ஒபே, லிசன் டு மை வேர்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ், வேறு ஒன்றுமே இல்லை. எதையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்கள் வாயில் தோன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாளில் இங்கிலீஷ் எக்ஸலண்ட்டாக வந்துடும். யூ வில் பி ஸ்பீக்கிங் எக்ஸலண்ட் இங்கிலீஷ் வெரி ஃப்ளூயன்ட்லி வெரி சூன். கார் இருக்கிறதுனால என்னால் மழை காலத்தில் எங்கே வேணாலும் போக முடியுது. கார் இருக்கிறதுனால என்னால் மழை காலத்தில் எங்கே வேணாலும் போக முடியுது. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்? இருக்கிறதுனால். அப்போது ஹேவிங் இருக்கிறது, ஹேவிங் எ கார். ஐ கேன் ட்ராவல் எனிவேர் டியூரிங் ரெய்னி சீசன். ஹேவிங் எ கார் இருக்கிறதுனால ஐ கேன் ட்ராவல் எனிவேர் டியூரிங் ரெய்னி சீசன். மழைக்காலத்தில் என்னால் எங்கே வேணாலும் பயணம் செய்ய முடியும். ஹேவிங் எ கார் ஐ கேன் ட்ராவல் எனிவேர் டியூரிங் ரெய்னி சீசன். அவ்வளோதான், சொல்லி பாருங்களேன். ஹேவிங் எ கார் ஐ கேன் ட்ராவல் எனிவேர் டியூரிங் ரெய்னி சீசன். பெரிய வீடு இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் ஒன்றா தங்கலாம். பெரிய வீடு இருக்கிறதுனால நம்மளால ஒன்றா தங்க முடியும். இது எப்படி சொல்லுவோம்? ஹேவிங் எ பிக் ஹவுஸ் we can all stay together. Having a big house, we all can stay together. எப்படி சொல்லலாம்? Having a big house, we can all stay together. அப்படி சொல்லலாம். Having a big house, we all can stay together. That's all. இவ்வளோதான். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்கின ஒரு நாளைக்கு ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ் தானே அவங்க வாயில் வந்துடும். நின்னுனாக்கு இங்கிலீஷ் த டிப் ஆஃப் தி டங் லாங்குவேஜ். அப்புறம் தமிழ் தேடிவீங்க, எங்கடா போச்சு. வாய் திறந்தா இங்கிலீஷ் தானே வரும். ப்ராக்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ். கை நிறைய பணம் வச்சுருக்கனால எனக்கு எது பிடிச்சதெல்லாம் வாங்க முடியும். கை நிறைய பணம் இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்க முடியும். ஹேவிங் எ லாட் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட், ஐ கேன் பை எனிதிங் ஐ லைக். ஹேவிங் லாட் ஆஃப் கேஷ் அல்லது ஹேவிங் லாட் ஆஃப் மணி இன் ஹேண்ட், ஐ கேன் பை எனிதிங் ஐ லைக். எனக்கு பிடிச்ச எது வேணாலும் என்னால் வாங்க முடியும். நிறைய காசு இருக்கிறதுனால், ஹேவிங் லாட் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட், ஐ கேன் பை எனிதிங் ஐ லைக். நிறைய அறிவு இருந்ததுனால அந்த கேள்விகள் எல்லாம் நான் பதில் அளிச்சிட்டேன். நிறைய அறிவு இருந்தனால கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன். ஹேவிங் மோர் நாலேஜ், ஐ ஆன்சர்ட் ஆல் தி கொஸ்டின்ஸ். ஹேவிங் மோர் நாலேஜ், ஐ ரிப்ளை டு ஆல் தி கொஸ்டின்ஸ். எப்படி சொல்லலாம்? ஹேவிங் மோர் நாலேஜ், ஐ ஆன்சர்ட் ஆல் தி கொஸ்டின்னு சொல்லலாம். ஐ ரிப்ளை டு ஆல் தி கொஸ்டின்னு சொல்லலாம். எனக்கு அதிக தன்னம்பிக்கை இருக்கிறதுனால நான் இந்த போட்டியில் ஜெயிப்பேன். எனக்கு மிகவும் தன்னம்பிக்கை இருக்கிறதுனால் நான் இந்த போட்டியில் நிச்சயம் ஜெயிப்பேன். ஹேவிங் மோர் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா ஹேவிங் மோர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஐ வில் வின் திஸ் காம்படிஷன். ஹேவிங் மோர் கான்ஃபிடென்ஸ், ஐ வில் வின் திஸ் காம்படிஷன். தட்ஸ் ஆல். உன்னை போல உற்ற நண்பர்கள், உன்னை போல உண்மையான நண்பர்கள் இருப்பதால் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். உன்னை போல உண்மையான நண்பன் இருக்கிறதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது எப்படி இருக்கும்? ஹேவிங் ட்ரூ ஃப்ரெண்ட் லைக் யூ, ஐ ஃபீல் ப்ரவுட். ஹேவிங் ட்ரூ ஃப்ரெண்ட் லைக் யூ,
ஐ ஃபீல் ப்ரவுட். நான் ரொம்ப பெருமைப்படுறேன் உன்னை போல் நண்பன் இருக்கிறதுனால். ஹேவிங் எ ட்ரூ ஃப்ரெண்ட் லைக் யூ, ஐ ஃபீல் ப்ரவுட். அதிகம் வலி இருக்கிறதுனால என்னால் நடக்க இயலவில்லை. காலில் அதிகம் வலி இருக்கிறதுனால் என்னால் நடக்க இயலவில்லை. ஹேவிங் மோர் லெக் பெயின், like having more pain in the legs, I am unable to walk. Having more pain in the legs, I am unable to walk. Having more pain in the legs, I am unable to walk. இப்படி நான் ஒரு சென்டென்ஸை 2-3 தான் ரிப்பீட் பண்ணுறதுனால உங்களுக்கு அது புரியும். நீங்களும் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக்கிற மாதிரி சொல்லித்தரேங்க. சின்ன குழந்தை கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுங்க, ப்ராக்டிஸ். யூ வில் டாக் இங்கிலீஷ் வெரி சூன் ஃப்ளூயன்ட்லி. ஒரு அன்பான குடும்பம் இருக்கிறதுனால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அன்பான குடும்பம் இருக்கிறதுனால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இது எப்படி இருக்கும்? ஹேவிங் எ லவ்விங் ஃபேமிலி, வி ஆர் பிளெஸ்ஸட். ஹேவிங் எ லவ்விங் ஃபேமிலி, வி ஆர் பிளெஸ்ஸட். அடுத்த வாரம் பரீட்சை இருக்கிறதுனால என்னால் பயணம் போக இல்லை. அடுத்த வாரம் பரீட்சை இருப்பதனால் என்னால் டூர் போக முடியல. ஹேவிங் எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் வீக், I am unable to go on tour. Having exams next week, I am unable to go on tour. That's all friends. இவ்வளோதான். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், முயற்சி எடுங்க. ஒவ்வொரு நாள் ஒரு சென்டென்ஸ் உங்கள் வீட்டில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, வெளியே, கடையில் இப்படி சொல்லிக்கிட்டே வாங்க. திரும்ப சொன்னதையே சொல்லி பாருங்கள். அது அப்படியே மனப்பாடம் ஆகிடும். கொஞ்ச நாளில் இங்கிலீஷ் தானே உங்களுக்கு வந்துடும். தமிழ் எங்கேதா போச்சுன்னு தேடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க உங்களை பார்த்து. They will be astonished to see your growth in English. Become a champion, become a hero in English. That's all. I know that you are all able to do something. உங்களால் முடியும், எனக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் ஃபாலோ மீ வேர்ட்ஸ். என் வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்கலி ரிப்பீட்டட்லி பல தடவை பாருங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெரி சூன் அப்படியே வாயில் இங்கிலீஷ் தானே வந்துடும். ஓகே தென், till I see you in my next video. Bye bye from your James. Love you all.